ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு ஈஸியாக ஒரு ஆம்லெட் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 4 தக்காளி, ஒரு துண்டு தேங்காவும் தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, சோம்பு போட்டுட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியனை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கோம், அதை அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கிட்டோம். இப்போ தக்காளி ஊற்றிட்டோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டோங்க. அதுக்கட்டி நம்ம ஆம்லேட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆம்லேட்டுக்கு 3 முட்டை, 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெப்பர், சால்ட்டு. வாங்க எப்படி பண்ணலான்றது பார்த்துக்கலாம். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 3 முட்டை உடச்சி ஊற்றிக்காச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே குழம்புல வேறு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 சிட்டிக்காய் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன், போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க முட்டையை. இது ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதுக்கட்டி குழம்பு கொதிக்குதான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பு கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருதா பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேன் இல்லைன்னா தோசைக்கல்லில் கூட குட்டி குட்டியாக போட்டு ஆம்லெட் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கொச்சு வந்தது. இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்க ஆம்லேட்டை இந்த குழம்புல போட்டுக்கலாம். 3 முட்டையில் எத்தனை ஆம்லேட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 முட்டை வந்திருக்கு. இது லைட்டாக என்ன பண்ணுங்கள், திருப்பி விடாமல் சும்மா லைட்டாக புஷ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தூவி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியாக ஆம்லெட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி லைட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாடு, ஆம்லெட் முட்டை குழம்பு. இது ரைஸுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அப்பளம். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.